விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு செய்தி இந்த மாதத்தின் இந்த நாளின் பெருந்துயராக மாறிவிட்டது. இந்த நேரத்தில் நம்முடைய திரைப்பட நடிகர், இயக்குனர், சண்டை பயிற்சியாளர் திரு ஜாக்குவார் தங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். விஜயகாந்த் அவர்கள் இல்லை அப்படின்ற செய்தி உங்களுக்கு எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குது? அவரோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு, பழக்கம் இதெல்லாம் நினைவு கூறுங்க. எனக்கு 1979 அவர் எனக்கு ரொம்ப நட்பாக இருந்தார். நான் அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வீட்டில் இருந்தேன். அப்போ ஒரு ஃபைட் மாஸ்டர் கேப்டன் சிலம்பம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு போனார். அப்போ போகும்போது அவர் பார்க்கும்போது அவர் சீம் வீட்டிலேருந்து வரணும்னா எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தாரு. அப்புறம் எனக்கு தான் கொடுத்தாருன்னு பார்த்தா அங்கே வரவங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தாரு. அதே சமயம் சிலம்பம் கற்றுக்க ஆரம்பிச்சாரு. சிலம்பம் கற்றுக்கிட்ட போது அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டாரு. என்ன விஷயம்னா அதில் பெரிய விஷயம் சொல்ல போனா, அவர் அப்போ பெரிய அப்கமிங் ஹீரோ. சுமார் ஒரு சின்ன படங்கள் பண்ண மாதிரி தான் இருந்தாரு. அவர் அப்பவுமே வீட்டுல டெய்லி வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டாரு. குறிப்பா இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் அவங்க எல்லாமே அங்க சாப்பிட்டு போவாங்க. அவர் படத்தை ஒர்க் பண்றவங்க எல்லாருமே சாப்பிட்டு போவாங்க. நான் கூட குண்டத்தூர்ல இருந்து போவேன். என்ன சாப்பிடாம விடவே மாட்டாரு. அவரோட மனிதாபிமானம் ஒரு அன்னை உள்ளம், சாப்பிடாம போயிடக்கூடாது யாரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப அன்பா இருப்பாருங்க. அதுக்கப்புறமா நான் சண்டிவனில் அதுக்கப்புறம் தான் சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் கூட தொடர்ந்து நான் வெற்றி, சபாசு, வீட்டுக்கு ஒரு கண்ணகி, கரிமேடுக்காரன், ஏகப்பட்ட படம் அவர் கூட நான் ஒர்க் பண்ற சந்தர்ப்பம் வந்துச்சு. அப்ப ஸ்பாட்ல சும்மா யாருன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட அவங்க கூப்பிட்டு சாப்பிடாம விட மாட்டாரு. ஒரு தாய் மாதிரி நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கிட்ட நான் நேரில் பார்த்தேன். அதுக்கப்புறம் நேரில் பார்த்தது இந்த மாமனிதர் தான். ஏன்னா இவர் எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு மனிதன். அதாவது அவர் வேண்டியவர் வேண்டாம் பார்க்க மாட்டாரு. எல்லாமே இன்னைக்கு நடிகர் சங்கம் இன்னைக்கு நடிகர் சங்கம்னு ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு முழு காரணம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தான். ஏன்னா புரட்சி கலைஞர்ங்கிற பட்டமே டாக்டர் கலைஞர் ஐயா அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு மாமனிதர் விஜயகாந்த் சார் அவர்கள். நான் அவருக்கு கற்றுக் கொடுத்தது நான் உண்மையில பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். ஏன்னா அவர் மனிதர்லாம் கிடையாது, அவர் கடவுள். கடவுளுக்கே கற்றுக் கொடுக்குற ஒரு இது கிடைச்சிச்சுன்னு ரொம்ப எனக்கு சந்தோஷம். எங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஜிம்மு ஒன்று திறந்தேன். அப்போ திறக்கும் போது நான் வேற ஒரு ஹீரோட்ட கேட்டுட்டு இருந்தேன். அவர் 1 மாசம் எழுத்தாரு. அதுக்கப்புறம் நான் கேப்டனுக்கு நான் ஃபோன் பண்ணேன். உடனே வா தங்கம், என்ன தங்கப்படம் தான் சொல்லுவாரு. என் ஒரிஜினல் பேர். அப்போ அப்ப இருந்தே எனக்கு பழக்கங்கிறனால எனக்கும் அவருக்கும் 6 மாசம் தான் வித்தியாசம் ஒரு வயசுல. உரிமையா தங்கப்பழம் இன்னைக்கு வரைக்கும் கூப்பிட்டு இருந்தவர் அவர் தான். வாங்க தங்கப்பழம் அப்படிங்கிற ஃபிலிம் சீட்ல ஷூட்டிங் நடந்துருச்சு. அப்போ நான் இது மாதிரி சொன்னேன். அது செகண்ட் சண்டேல ஷூட்டிங் வைக்க மாட்டாங்கன்னு தான் நான் அன்னைக்கு வச்சேன். ஆனா அவருக்கு ஷூட்டிங் இருக்கு அவருக்கும் தெரியல. ஆனா நான் வர்றேன்ட்டாரு, வாக்கு கொடுத்தாரு. வாக்கு கொடுக்கும்போது தான் கூட இருக்க சொன்னாரு, இல்ல எனக்கு அந்த ஷூட்டிங் இருக்குதான் பரவாயில்ல, தங்கப்பழம் ஜிம்முக்கு போனோம் அப்படின்னு சொன்னாரு. அதாவது இன்னொருத்தர் அப்புறம் என் கூட இருந்தாங்க, அவர் ஆனால் வரல. இவர் பெருந்தன்மை பாருங்க. அந்த ஷூட்டிங் இருந்தா கூட அதை கேன்சல் பண்ணி 3 மணி நேரம் என் வீட்டில் உட்காந்து பெரிய ஒரு மாநாடு மாதிரி நடத்தி கிட்டத்தட்ட அதுல எங்க வீட்டுல இருந்து அந்த ரோடு வரைக்கும் கிராஸ் பண்றது கூட்டம். அப்போ அவர் சொன்ன இது மாதிரி விஜய் வராரு அப்படின்னு. அவர் சொன்ன முதல் வார்த்தை, போஸ்டர் கட்டவெல்லாம் விஜய்க்கு வை, எனக்கு வைக்காத அப்படின்னு சொன்னாரு. அதாவது என்ன சொல்லனா, நான் என்னை விட விஜய் நல்லா வரட்டும், தம்பின்னு தான் சொல்லுவார், தம்பி நல்லா வரட்டும் அப்படின்னு ஒரு சொல்ல. அது யாருமே சினிமா உலகத்துல சொல்லுவாங்களாங்கிற எனக்கு தெரியல. நம்ம தான் மேல வரணும்னு நினைப்பாங்க. அவர் என் கூட இருக்கவங்களும் மேல வரணும்னு நினைக்கிறாரு. உதாரணம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எஸ் சந்திரசேகர் அடிக்கடி சொல்லுவாரு. அது விஜய் அப்கமிங்ல பட்டித்திட்டில தெரியவங்கிறக்க கேப்டனை போன் பண்ணிருக்காரு. போன் பண்ணி, கேப்டன் எங்க இருக்கீங்க அப்படின்னா, நான் வீட்டுல தான் இருக்கேன், இல்ல நான் வரேன், எத்தனை மணிக்கு வரீங்க, ஒரு டைம் 10 மணிக்கு வரேன்னு சொல்றாருன்னு வச்சுக்கலாம். சரி சொல்லிட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு கேப்டன். ஆனா அது போனை வச்சோடனே அடுத்த செகண்ட்ல வீட்டுல போய் நிக்கிறாரு இவரு கேப்டன். என்ன விஜய், நான் என்ன ரெடி ஆகல, நான் இல்ல ஏன் நீங்க வரணும், நான் வரேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாரு. சொன்ன உடனே நான் பண்ணி தரேன் அப்படின்ட்டாரு. மறு பேச்சே சொல்ல. இது எஸ்எஸ்சி அவர்களே சொன்னது. சொல்லிட்டு அந்த படம் நடிச்சு கொடுத்தாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன் சொல்றேன்னா, இந்த ஒரு மனிதர் யாருமே எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் செஞ்சு கொடுப்பாங்களாங்கிற எனக்கு தெரியல. எல்லாருலயுமே சொல்றேன், மக்களை பாக்குறதா இருக்கட்டும் சரி, இல்ல நான் சக நடிகர்களா பாக்குறதா இருக்கட்டும், ஒரு சின்ன ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு. அவர் செட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படி அவர் கூட ஒர்க் பண்றதுக்கே எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். நான் அப்பெல்லாம் ஃபைட்டரை ஒரு மாஸ்டர்கிட்ட போனா இன்னொரு மாஸ்டர்கிட்ட கூப்பிடவே மாட்டாங்க. ஆனா இவர் எந்த மாஸ்டர்கிட்ட போனாலும் என்ன சொல்லுவாரு, தங்கப்பழத்தை போட்டுங்கன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். ஃபர்ஸ்ட் ஃபியட் கார் வாங்கணும்னா ஏவிஎம் இருந்தேன். காரை என் மேல ஏத்துறாரு. மேலனா என் காலில் கரெக்டா ஏத்துறாரு. ஏத்திட்டு நான் அப்பதான் திரும்பி பாக்குறேன், இவர் கார் ஓட்டிட்டு வர்றாரு. என்னன்னா அப்படின்னா, இல்ல நீ தான் தாங்குவால, நான் தான் ஏத்தினேன் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி என்கிட்ட சிரிப்புலையும் சரி, எல்லா ஆபத்துலையும் சரி,
எதனா ஆபத்துனா கேப்டன் போய் சொன்னாலே போதும், உடனே சரி பண்ணி விட்டுருவார், உடனே இம்மிடியேட்டா சரி பண்ணுவார். அது யாராலையும் முடியாது. நான் அவருக்கு வந்து டூப்பும் போட்டிருக்கேன். கரியோட கரவா எங்க கூட படம் ஃபுல்லாக நான் தான் டூப் போட்டேன். எனக்குலாம் பெருமையாகவும் இருக்கு, அவர் கூட வேலை செஞ்சோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு பல கோடி பேர் மக்கள் கதறும் போது நம்மளாம் கூட இருந்தோம் அப்படிங்கிறது எனக்கு அப்படியே இதாக இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வந்து நம்மளை விட்டு மறையலை. அவர் படம் இத்தனை படம் இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி தான் அவர் இருக்கிறாரு. எப்பவும் ஒரு வாட்டி போய் பார்ப்போம். கடவுளுக்கு வந்து ஏதோ கேப்டன் மாதிரி ஒரு நல்ல தேவைங்கிறனால அவரை கூப்பிட்டு போயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அதில் அன்னைக்கும் நம்ம கூட இருந்தாரு, இன்னைக்கும் நம்ம கூட இருக்கிறாரு, எப்போதும் நம்ம கூட இருப்பாரு. இது வந்து அதுக்கு மேல என்னால சொல்ல முடியல. ஏன்னா நிறைய பயணம், கிட்டத்தட்ட 79லேருந்து போன வருடம் வரைக்கும் அவர் கூட நான் நெருங்கி பழகிருக்கேன். என்னை அவ்வளோ மரியாதையை கூப்பிட்டு பேசுவார். என்னோட பையன் மேரேஜுக்கு அங்கே அவர் அந்த மண்டபத்தில் வந்து பேசினேன். பேசும்போது அவர் வந்து என் பசங்க 2 பேர்ட்டையும் கூப்பிட்டு சொன்னார், உனக்கு வந்து தென்னமரத்தில் கால் வச்சு நிற்கிற மாதிரி சொல்லி விட்டார், தங்கப்பெல்லாம் எனக்கு சொல்லி தரல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. அவர் எங்க இருக்காரு, இவங்க எங்க இருக்காங்க சொல்றாரு. சொல்லிட்டு அப்பா சொல்ற மாதிரி கேட்கணும். அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் சினிமா உலகத்துல இப்படி ஒரு நல்ல மனிதர், எனக்கு வந்து எப்போதுமே வந்து தங்கப்பழம் எனக்கு அப்படி பிடிக்கும் சொல்றாரு. எனக்கும் அவர் எனக்கு உயிர் மாதிரி பிடிக்கும். அவர் உடம்பு சரியில்லை நீ கேட்கும் போது எப்படி புரட்சி தலைவர்கள் எல்லாம் துடிச்சாங்களோ அதே மாதிரி இங்க மக்கள் எல்லாம் துடிச்சாங்க. அதனாலதான் புரட்சி தலைவர் திடீர்னு நைட்டு கூப்பிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி இவரையும் விடிய காலம் கூப்பிட்டு போயிட்டாரு. யாருக்குமே வந்து தெரிஞ்சா கடவுள்கிட்ட போய் வேண்டுவாங்க. அதனால கடவுள் வந்து அதுக்கு மறுக்க முடியாத ஏதோ காரணத்தினால காலையில கூட்டு போயிட்டாருங்கிறது நினைக்கிறேன். என்ன சொல்றதுங்கிறதும் எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் வந்து அவங்க குடும்பத்துல அண்ணிலாம் எப்படி தாங்குறாங்கன்னு தெரியல. அப்புறம் சொன்னது அவர் இதுல நான் மறந்துட்டேன். கல்யாணத்துக்கு வந்து காலையில குளிச்சு வந்து அண்ணிகிட்ட சொன்னாங்க தங்கப்பன் வீட்டு கல்யாணம் போகணும்ட்டு. சாயங்காலம் 6 மணிக்கு கல்யாணம் எனக்கு காமராஜ் கல்யாணத்துல. ஆனா வந்து காலைல 9 மணிக்கெல்லாம் கிளம்பினாராம். அண்ணி சாயங்காலம் அப்படின்னு சொன்னாங்களா, அது அண்ணி என்கிட்ட சொன்னாங்க. ஆனா அப்போ வந்து படிக்கட்டு நிறைய ஏறணும்னால அவர் ஏற முடியாதனால அவர் வரல, அண்ணி மற்ற எல்லாரும் வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் போனேன், போய் ரொம்ப சங்கடப்பட்டாரு. வரம்புலயே தங்கப்பனாரு. நிறைய நினைவுகளை பகிர்ந்துக்கிறீங்க. அவரோடு பழகியவர்கள்லாம் பாக்கியவான்கள் அப்படின்ற அடிப்படையில் அவர் வந்து மறையவில்லை, இன்னும் இருக்கிறார். அவருடைய சேவைகள் செய்தது இதெல்லாம் இன்னும் பேசும் பல ஆண்டுகளுக்கு அப்படின்னு விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்க. இணைந்ததற்கு நன்றி ஜாக்குவார் தங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.